ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம சாய் பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் எல்லாரும் ஆத்மார்த்தமாக நம்ம வீடியோ பார்ப்பதன் மூலமாக இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கணும். ராமநவமி திருவிழாவில் எதனாலனா, ராமநவமி திருவிழா வந்து சாயோட மேற்பார்வையில், அவரோட தலைமையில் வந்து நடக்குது. அதனால நமக்கு ராமநவமி திருவிழா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மார்த்தமாக எல்லா பதிவையும் பாருங்கள். நீங்களும் ஷீரடிக்கு வந்ததாக வந்து பாருங்கள், அதான் முக்கியம். நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆத்மார்த்தமாக நீங்கள் ஷீரடியில் இருக்கிற அந்த உணர்வை வந்து பெறணும், அதான் முக்கியம். அதனால் எந்த ஒரு பதிவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணலைன்னா தயவு செஞ்சு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே ஷீரடியில் நடக்கிற திருவிழா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பல்லக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்து மக்கள் எல்லாம் வந்து பல்லக்கு வந்து தூக்கிட்டு வந்தாங்க. பாத யாத்திரையாக தூக்கிட்டு வந்து இங்கே ஷீரடிக்கு வந்து சுற்றி நின்று எல்லோரும் வந்து பஜனை பண்ணுறாங்க, கீர்த்தனை பாடுறாங்க, ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பல்லக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 5ஆம் தேதி காலையில் ஒரு 7 மணிக்கு நான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். விடிய காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பல்லக்கில் வந்துட்டாங்க. மக்கள் எல்லோரும் எங்கெங்கிருந்தோ வந்துக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லோரும் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சாயோட பக்தர்கள் எல்லாரும் ஷீரடிக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் வர முடியலேன்னு கவலைப்படாதீங்க. நீங்களும் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறது முக்கியம் கிடையாது. ஆத்மார்த்தமாக நீங்களும் சாயோட தலைமையில் நடக்கிற இந்த திருவிழாவில் கலந்துக்கணும். ஸ்ரீராமனோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள், ராமஜெயம் எழுதுங்க, இல்லைனா ஓம் சாய்ராம் எழுதுங்க. அதில் சாயும் இருக்கார், ராமும் இருக்கார். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம சாய் தான் நமக்கு ராம். இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா கோவிலிருந்து பாபா வந்து பல்லக்கில் ஷீரடியை முழுவதுமாக சுற்றி வர போகிறாரு. நாளைக்கு ராமநவமி அன்னைக்கு இரவு 9 மணிக்கு வந்து பாபா வந்து தேரில் வந்து பவனி வருவார். இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பார்க்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களும் ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களும் அவங்கவுங்க மத வழக்கப்படி பாபாவுக்கு பூஜைகள் செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க கொடியை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக வர போகிறாங்க. உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. 2 மதத்தினர் அவங்கவுங்க மத வழக்கப்படி ஒரு குருவை பின்பற்றுறாங்க, ஒருத்தரை வந்து கடவுளாக வந்து வழிபடுறாங்கன்னா அது நம்ம சாய் மட்டும்தான். அந்த அற்புத காட்சியும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பாபா வந்து பல்லக்கில் வரதை வந்து பார்ப்பீங்க. ஒரு 7-8 மணிக்கு அந்த பதிவு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சாய் சச்சிதானந்த பாராயணம் அது பாட்டு தனியாக போய்கிட்டு இருக்கோம். 7 மணிக்கு அந்த பதிவு வந்துடும். நாளைக்கு நைட்டு ஒரு 10 மணி ஆகிரும். பாபா தேரில் வரதையும் பார்ப்பீங்க. 10லேருந்து 11 மணிக்குள்ளே, இந்தியா டைமுக்கு 10லேருந்து 11 மணிக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட்டுருவேன். நீங்கள் வந்து பாபா தேரில் வரதையும் வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் எல்லாம் கொடி பிடிச்சிட்டு வர்றது, அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறீங்க. நானும் இதுக்கு முன்னாடி ராமநவமி திருவிழாவை ஷீரடியில் பார்த்ததில்லை. அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் வந்து உங்களை மாதிரியே வந்து ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் ஷீரடியில். நீங்களும் ஆத்மார்த்தமாக ஷீரடிக்கு வந்துடுங்க. இந்த பதிவை பார்த்துட்டிங்கன்னா இந்த நிமிஷம் நீங்கள் ஆத்மார்த்தமாக ஷீரடி மண்ணை மிதிச்சிட்டிங்க. அடுத்த 2 நாட்கள் எந்த பதிவையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, முழுவதுமாக பாருங்கள். இந்த பதிவோட கடைசியில் நம்ம ஆஞ்சநேயருக்கு நடந்த ஆரத்தி தரிசனமும் உங்களுக்காக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை நடந்த ஆஞ்சநேயர் தரிசனமும் பார்க்க போகிறீங்க. நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்க போகிறீங்க. சாயோட தலைமையில் நடக்கிற இந்த திருவிழாவில் சாய் பக்தர்களாகிய நம்ம கட்டாயம் கலந்துக்கணும். நேரில் வரோம் வரல அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆத்மார்த்தமாக நம்ம இந்த திருவிழாவில் கலந்துக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மக்கள் எல்லோரும் பஜன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்ரீராம நாமத்தை வந்து பஜன் பண்ணுங்கள், பாபாவோட கீர்த்தனைகள்லாம் பாடுங்க, எல்லாமே செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம வந்து பாபாவுக்கு வந்து புதுசாக வந்து துணி வாங்கி கொடுக்க போகிறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து 108 மட்டை தேங்காய் வந்து துணிக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் அன்னதானமும் பண்ண போகிறோம். முடிஞ்சால் அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம். எல்லாமே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்மார்த்தமாக ஷீரடியில் நடக்கிற இந்த திருவிழாவில் கலந்துக்கோங்க. ஷீரடிக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றுங்க, நெய்வேத்தியம் வைங்க, ஏதாவது ஒன்று, ஒரு கற்கண்டு பிரசாதமாவது வீட்டில் சமைக்கலாம். அது இதுன்னு எந்த ஒரு காரணமும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு கற்கண்டு பிரசாதம், இல்லைனா ஒரு வாழைப்பழம், இல்லைனா ஒரு ஆப்பிள், ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சமைப்பீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாபாவுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. நெய்வேத்தியம் படைப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத வரப்போகிற பதிவுகளில் சொல்கிறேன். நானும் 2-3 நாளாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நெய்வேத்தியம் எப்போதுமே நம்ம வந்து பாபாவுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. அதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் ஆரத்தி தரிசனம் பாருங்கள். ஆஞ்சநேயருக்கு நடந்த ஆரத்தி தரிசனம் முழுவதுமாக வந்து பாருங்கள். ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எங்களுக்கு முழு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வந்து கொடுங்க, மனதையும் உடலையும் வலிமையாக வைத்துக்கொள்வதற்கான சக்தியை எங்களுக்கு கொடுங்க ஆஞ்சநேயர்கிட்ட கேளுங்க. ஸ்ரீராமனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள்.
நம்ம சத்குரு சாய்நாதரோட நாமத்தையும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உடனடியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 நாட்கள் எந்த பதிவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. முழுவதுமாக பாருங்கள். ஆத்மார்த்தமாக ஷிரடியில் நடக்கிற நம்ம சாயோட தலைமையில் நடக்கிற திருவிழாவில், ராமநவமி திருவிழாவில் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ இந்த ஆரத்தியை முழுவதுமாக பாருங்கள். ஓம் சாய்ராம். Bye.
तुमचा योग जय देव जय हनुमंता ओ श्री हनुमंता तुझे प्रचारे नावे कृतंता गणवंदे नगरना डोळ्यात पाहिलं पादुके प्रेमे आलिंगन बोधन भावे वाणे मनेना त्वमेव माता पिता त्वमेव बंधु सखा त्वमेव विद्या